வந்துட்டு நம்மளோட 4th போல் லிஸ்டட் ஒனே பேஸ் பண்ணால் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது முத்துவேல் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண விக்கி முள்ளங்குறிச்சி வெர்சஸ் வடுகப்பட்டி மேட்ச்சு. ஸோ கண்டிப்பாக மேட்ச் பரபரப்பாக இருக்கும் போது ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு சிங்கிள் ஒனே பேஸ் பண்ண வந்த சசி ஆன் ஸ்ட்ரைக். நோ பால் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் நோ. அடுத்த பால் கிரிக்கெட் பாலாக இருக்க போகுது. செம்ம பாஸாக போய்க்கிறதுக்கு ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. இடையிலேயே எங்கள் சக்தி அவரோட சக்தியை கொடுத்து ஸ்டாப் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள் ஏந்தி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் பின்னாடியே போய்க்கிருக்காரு. ஆனால் கேட்சை தெளிவாக பிடிச்சாருங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட்டை இழக்கிறாங்க வடுகப்பட்டி. உடனே பேட்ஸ்மேனா எங்கள் கார்த்தி தெளிவாக ஆடிருக்காருங்க. செம்ம பேஸில் போட்ட பால் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி ஒரு கட்டு மட்டும் தான் பண்ணார். அது பவுண்டரி போயிருக்கு. சூப்பரான ஸ்டார்ட் ஃப்ரம் கார்த்தி. இந்த முறை பிகைந்த சம்பளம் ஆடப்படாரு. இதுவும் எஜ் வாங்கி போயிருந்தாலும் அவங்களுக்கு தேவையான பவுண்டரியாக இங்கே மாறுங்க. எங்கள் கார்த்தி பேக் டு பேக் 2 பவுண்டரி. முதல் ஓவருக்கு 12 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட சுந்தர் தெளிவான மீட் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதனால ஸ்டாப் சிங்கிள் மறிச்சு அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு யங்ஸ்டர் பேட்லேருந்து சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியா 6 ரன் பார்த்தா போயிடுச்சுங்க. இங்கே பவுண்ட்ரி சசி தங்க பங்குக்கும் ஒரு பவுண்ட்ரி தெரியாதான் போயிருக்கு. அங்கே விக்கி இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு சிங்கிள். தெளிவாக கட் பண்ணியிருக்காரு ஹாஃப் சைடில். சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தான். ஃபீல்டர் மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா விரட்டி போய்க்கிருக்காரு. போயிடுச்சுங்க. அகெயின் ஒரு பவுண்ட்ரி, 3வது பவுண்ட்ரி. சுவிட்சுக்கான ட்ரை தெளிவாக போட்டிருக்காரு. டாட்டு சப்போர்ட் பண்ணி வந்து மறிச்சு அடிச்சிருக்காரு. பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. நவீன் ஃபீல்டர் நல்ல கேட்சுங்க. ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே வடுகப்பட்டி. 2 ஓவருக்கு 22. தேர்ட் ஓவர் பட அகைன் விக்கி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டிருந்தாரு. இப்போ 3வது ஓவர் பட ஒரு மாதிரி சிக்கி ஷாட் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. அந்தளவு ட்ராவல் ஆகி போகலை அப்படிங்கிற பட்சத்தில் 2வது ரன்னாவும் மாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக ஓடுவார் எப்பயுமே சசி. எஸ் அதான் கேகே அண்ட் ஸ்ட்ரைக். பெரிய ஷாட்டுக்கான ட்ரை பேட்டில் படல. போன பால் ஒரு வைடு அண்ணன் எங்களுக்கு பிகின் சிஸ்டம் ஆட பார்த்தாரு. ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் பேக் டு பேக் 2 டாட் பால். போர் டெலிவரி கன்சிஸ்டாக 3 டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டில் பட்டு வந்திருக்கு. ராஜ்கமல் நல்லா டேக் ஆன். கேகேவோட விக்கெட்டும் இங்கே பறி போகுது. அடுத்தடுத்த விக்கெட் இழக்கிறாங்க. நவீன் கேட்சை பிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். ரன்னிங்லேயே வந்தார், போடிஸ்டாருங்க. 4வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால்லையும் விக்கெட்டு. இந்த முறையும் ஹைட்டு போயிருக்கு. நவீன் வான்ஸே போயிடறாரா ஃபீல்டர் போயிட்டாருங்க. இதையும் கேட்சுக்கு ரன்னிங்லேயே போய் கேட்சை பிடிச்சிருக்காரு. ரெட்டி ஆட பார்த்தாரு. ஆனால் அந்தளவுக்கு டைமிங் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிளாக தான் மாறும். தெளிவாக போட்டிருக்காருங்க. அகைன் டாட் பேக் டு பேக் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே சுந்தர். இந்த மேட்சுக்கான 5th ஓவர் பட எங்கள் ரகுபதி பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு. கவர்ஸில் சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருந்தா விக்கி கையில் போட்டு போயிடுச்சுங்க. இங்கே ஒரு 6 ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு 6. சந்தோஷ் யங்ஸ்டர் பேட்டில் இருந்து இந்த மாதிரி மறிச்சு அடித்தார். போன பால் ஒரு சிங்கிள். இந்த மாதிரி டபுளாக மாற்றுறாங்களா சிங்கிளாக பார்த்தா வந்துருக்காரு. டேரெக்டாக அடிச்சிட்டானுங்க. வாட் அண்ட் த்ரோ எங்க நவீன் செம்ம ஃபீலிங் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி. பேட்டில் பட்டு தான் வந்திருக்கு. ராஜ்கமல் நல்லா டேக்கானுங்க. அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே வடுகப்பட்டி ஜிபிசிசி. அடுத்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் கிளாசிக் ஆடினாரு. கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ளே போட்டாங்க. போயிடுச்சுங்க. இங்கே 6 சூப்பர் 6. சந்தோஷ் பேட்டில் இருந்து கவர்ஸில் எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஒரு 6 அடிச்சிருக்காரு. அலட்சியமாக இங்கே சந்தோஷ் சப்போர்ட் பண்ணி போனார். ஸ்லோ ஏர் வேரியேஷன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஏராக போட்டிருக்காரு. தெளிவாக எக்ஸ்ட்ரா கவரில் அகைன் ஆடிருக்காரு. கண்டிப்பாக இதையும் 2 ரன் மாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கலன்னா எங்கள் காமன் கம்போஸ்டாக ஓடி எடுத்துருவாங்க 2. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஏர் போட்டார். ஏமாந்துட்டாருங்க. ஸோ ஃபீல்டர் போன உடனே சென்சிபிளாக விலகினார் சந்தோஷ். வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் நல்லா டேக்கணுங்க ராஜ்கமல். விக்கெட் எடுத்திருக்காரு. விக்கெட்டோடு இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. சாரி லாஸ்ட் 1 more பால் இருக்குது.
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 45 அடிச்சிருக்காங்க. 46 டார்கெட் ஃபார் முள்ளங்குறிச்சி. எப்படி மேட்ச் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்கே கண்டிப்பாக மேட்ச் பரபரப்பாக இருக்க போகுது. ஓனி மிஸ் பண்ணால் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது ராஜ்கமல். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் விக்கி ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா ஃபீல்டர் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டாங்க. சிங்கிள் அலோவ் பண்ணிட்டாங்க. ஓனி மிஸ் பண்ண வந்த நவீன் ஆன் ஸ்ட்ரைக். பாலோட செகண்ட் ஒன் மிகுந்த ஸ்டம்பில் ஆட பார்த்தாரு. இதுவும் சிங்கிளாக தான் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். சிங்கிள் சூப்பர் டெலிவரி. வித்தே கொடுக்காத பந்து பவுலர்கிட்ட இருந்து ரிச் ஆட பார்த்தாரு. அடுத்த பந்து ஸ்லோயராக போட்டு எங்கள் எக்ஸலண்ட்டாக போட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். சிக்கி ஷாட் தட்டி விட்டு தாங்க. ஸோ பேட்ஸ்மேன் கொஞ்சம் கூட டைமிங்கே கொடுக்காம நல்லா போட்டுருக்கான்னு சொல்லலாம். பவுலர் விக்கி லாஸ்ட் ஒன் மோர் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காருங்க. ஒரு மாதிரி மேஜிக்கல் டெலிவரி அப்படின்னு தான் சொல்லணும். ராஜ்குமாரோட விக்கெட் முதல் ஓவரில் எடுத்து முடிவு கொண்டு வந்திருக்காரு. முதல் ஓவருக்கு 5 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட எங்கள் முத்துவேல் பேட்டிங் நல்லா ஆடி கொடுத்துருந்தாரு. பவுலிங்கில் ஃபஸ்ட்டு பாலே போயிடுச்சுங்க. இங்கே ஒரு 6 எக்ஸ்ட்ரா கவரில் குவாலிட்டியாக அடிச்சிருக்காரு. நவீன் வர விட்டு பலார்னு ஒரு 6 தெளிவாக ஆடி இருக்காருங்க. ஃபஸ்ட்டு பால்லே ஒரு 6. முத்தோட செகண்ட் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்கன்னு பார்த்தா நல்லா ஸ்டாப்பாங்க மகிழ்வானன். நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் விக்கி அகைன் டைமிங் கிடச்சிச்சு. தெளிவாக ஆடி இருக்காருங்க. முத்தோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோவாக யாராவது தெளிவாக கணிச்சு அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சுங்க. யார் இல்லை எனக்கு வெளியில இருந்து தான் விஜய் இங்கே கேட்சை பிடிச்சிருக்காரு. சூப்பரான ஆறுங்க. தெளிவாக ஆடி இருந்தார் போன பாலில். டிஃபன்ஸ் மைண்ட் சைடு ஹார் அடித்ததுக்கப்புறம் சென்சிபிளாக தரையில் ஆடி இருக்காரு விக்கி. சிங்கிள் இப்போ ஸ்ட்ரைக்கில் நவீன். முத்தோட நெக்ஸ்ட் ஒன் கிளாசிக் அடிச்சாருங்க. தாண்டி போயிருதா ட்ராவல் இருக்கான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சு. இங்கே 6 கிளாசிக் நவீன் ஆன் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம். செம்மையாக அடித்தார். நெக்ஸ்ட் ஒன் தரையோட தெரியா தட்டி விட்டு தான் ஓடி இருக்காரு. அடுத்த ஓவரோட ஃபஸ்ட்டு பாலும் அங்கே சந்தோஷ் விரட்டி வந்துருக்காரு. அதிகபட்சம் சிங்கிளுக்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த முறையும் உடம்பை திருப்பிக்கிட்டு இந்த பக்கமாக அடிச்சிருக்காரு பிகைந்த ஸ்டம்பில். கண்டிப்பாக இதுவும் பவுண்ட்ரி போயிருங்க. அகைன் ஒரு பவுண்ட்ரி நவீன் பேட்டில் இருந்து எக்கச்சக்க பவுண்ட்ரி. சுவிட்சுக்கான ட்ரை பேட்டில் படலை அப்படிங்கிற பட்சத்தில் டாட்டு. போன பாலில் ஒரு சிங்கிள். இந்த முறையும் தரையோட தெரியாக தான் போகுது. இதுவும் சிங்கிளுக்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் அங்கே சசி இருக்கார் காமன் கம்போஸ்டா. வித்தே கொடுக்காத பந்து அந்த 6க்கு அப்புறம் நல்லா போட்டுக்கிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் கூட டைமிங்கே கொடுக்காம 1 2வது ரன்னும் ஓடி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2 ரன் போன பாலில். அடுத்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் தெளிவாக ஆட்டாருங்க தரையோட தெரியா. அவங்களுக்கு தேவையான ரன்னை எங்கள் பவுண்டரியில் கொண்டு வந்து இந்த மேட்ச்சில் வின் பண்ணி 4வது அணியாக எங்கள்